காலேஜ்லயும் நான் தான் சீனியர்ல இருந்தேன். ஸோ பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? ஒத்துக்கிறேன். இதை சொன்னா வந்துட்டு அது ஒரு முட்டுக்கட்டே ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சரி அதை மறைச்சிட்டே இருந்தேன். இல்ல இப்போ யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஓகே ஆன பிறகு நீங்க சொல்லி நீ என்னோட சின்ன பையன் சாரி நீ ஏமாத்திட்டு லவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஓ இன்டர்வியூ பாத்து ஆல்ரெடி நான் செலக்ட் ஆயிட்டேன். சொன்னேன் சார். சொல்லியாச்சு. சொன்னேங்க சார். சொல்லியும் 2 மாசம் என் பின்னாடி அலைஞ்சாங்க சார். சச்சின் டெண்டுல்கர் வந்து இருக்காங்க, அவங்களாம் நல்லா வாழ்றியா, ஏன் நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா சார். சச்சின் எவ்வளவு பெரிய மனுஷன், 100 செஞ்சுரி செட்ட ஒரு ஆளை ஆகுன்னா இதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. பட் எப்படி வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க? வீட்டுல சொன்னாங்க சார். என்ன தெரியுமா சொன்னாங்க, 2 மாச குழந்தையா நீ இருக்கும்போது தான் அவன் பிறந்திருக்கான். ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்டாங்க சார் எங்க அம்மா. ஆக்சுவலா நம்ம வீடு இவ்வளவு நுட்பமா நம்மள பிரெயின் வாஷ் பண்றாங்க பாருங்க.